அருமை சொந்தங்களே, மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி, நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, நீலகிரி அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரிக்கு 447 கோடி ரூபாய் ஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரே நாள்ல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. அதுல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. 3700 கோடி செலவில் 9 லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு PNG வழங்க மத்திய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. உதகமண்டலத்துடைய ரயில்வே நிலையத்தை அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய திட்டமாக 36 கோடி ரூபாயில வரையறுத்து அதை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய தேயிலை துறையினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக 2023, 24, 25, 26 வரை 664 கோடி செலவுல தேயிலை மேம்பாட்டு மற்றும் ஊக்குவிப்பு திட்டத்தை தேயிலை வாரியம் செயல்படுத்துறாங்க. அதனாலதான் உங்களுடைய ரேட்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஐயா, நீங்கள் முழுமையாக சமாதானம் இல்லை என்பது எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க தேயிலை ரேட்டு 35 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 1 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, 13 ரூபாய்க்கு வந்த காலம் இருக்கு, இன்னைக்கு 20 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். திரு பியூஷ் கோயல் அவர்கள் இந்த துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல ஊட்டி வர இருக்கிறாங்க. திரு பியூஷ் கோயல் அவர்களே மந்திரியா வர இருக்கிறாங்க. அன்னைக்கு உங்களை இந்த தேயிலை பத்தி மிக விளக்கமாக பேசுவாங்க. இருந்தும் நான் சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது உரிமையாக கேட்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு. அண்ணே மத்திய அரசு இருக்கிறீங்க, அண்ணே MLA-வா இருக்கிறீங்க, வாங்க நம்ம பியூஷ் கோயல்ஜியை போய் பார்க்கலாம், வாங்க நம்ம டீ போட போய் பார்க்கலாம், வாங்க அந்த விலையை நம்ம கொஞ்சம் ஏத்தலாம்.